நம்முடைய சமூகத்தின் நிலை என்ன? குர்ஆனை எதற்காக நாம் இன்றைக்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம்? சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் குர்ஆனை எப்படி பார்க்கிறார்கள்? அவருடைய பார்வை குர்ஆனை பற்றி பார்வை எப்படி இருக்கிறது? குர்ஆன் என்று சொன்னால் ஏதோ ஹத்தம் ஃபாத்திஹா ஓதுவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வேத நூல் என்றுதான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தான் இன்றைக்கும் பெரும்பாலான முஸ்லிம்கள் அதைத்தான் ஃபாலோ பண்ணி கொண்டும் இருக்கிறார்கள். ஒரு புதுமனை புகுவிழாவா உடனே குர்ஆனை ஓதி பேசுகிறோம், நாம வீட்டுக்குள்ள போகணும். வீட்டுல ஒரு மையத்து விழுந்துருச்சா உடனே சுற்றி அமர்ந்து கொண்டு குர்ஆனை ஓதணும். இதுதான் இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய நிலையை தவிர, ஆனால் அல் குர்ஆன் என்ன சொல்லுகிறது? நீ உலகத்தில் வாழுகின்ற பொழுது உனக்கான வாழ்வியல் வழிகாட்டி குர்ஆன். அப்படிதானே? குர்ஆன் ஹுதல் லின்னாஸி பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். அல்லாஹ் அப்படிதான் சொல்றான். மனிதர்களுக்கான நேர்வழி காட்டி என்று அல்லாஹ் சொல்கிறார். நன்மை தீமையை பிரித்தறிவிக்கக்கூடிய ஒரு சுப செய்தி என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்படிப்பட்ட அல் குர்ஆன் என்கின்ற அந்த பொக்கிஷத்தை நாம் கையில் வைத்துக் கொண்டு குர்ஆனை ஏறிட்டும் பார்க்காத சமூகமாக இன்றைக்கு நம்முடைய சமூகம் இருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு வேதனைக்குரிய விஷயம்.